welcome to Karthika channel. KC Families special hi. thumbnail title பார்த்ததுக்கு அப்புறம் என்னடா இது அப்படி யோசிச்சிருப்பீங்க. எல்லா டீடைல்ஸும் நான் வீடியோல சொல்றேன். நான் அதனால தான் டல் ஆயிட்டு போயிட்டே இருக்கேன்னு தெரியல. அந்த ஸ்ட்ரெஸ்ல தான் எனக்கு தைராய்டு இன்னும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கானு தெரியல. அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஹெல்தியான ரெசிபி ஒன்று கொடுக்க போறேன். வீட்டுல இருக்க எல்லாருமே ஹெல்தியா சாப்பிடலாம். நான் வந்து முளை கட்டின பச்சை பயிரை வச்சு நான் இன்னைக்கு ஒரு ரெசிபி செய்ய போறேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஆஃபீஸ் கோயர்ஸ்க்குலாம் கூட இது ஈஸியா இருக்கும். பேச்சுலர்ஸ் கூட ஈஸியா செஞ்சிடலாம். இதை நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லா மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் நான் இது வந்து ஃபர்ஸ்ட் பச்சை பயிரை ஃபுல்லா ஊற வச்சேன். நீங்க 12 hours to 14 hours நீங்க ஊற வைக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொலாண்டர்ல நான் வடிச்சிட்டேன். வடிச்சிட்டு இங்க பாருங்க, கொலாண்டர்ல இந்த மாதிரி வடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, இது ஃபுல்லா இந்த கொலாண்டர் ஃபுல்லா முழுகிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்தேன். இந்த மாதிரி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நல்லா ஒரு புதுசான காட்டன் கிளாத் எடுத்து இப்படி தலைக்கீழ இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு இதுல ஃபுல்லா தண்ணி தெளிச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு ஓபன் பண்ணி பார்த்தேன். திருப்பி தண்ணி நல்லா தெளிச்சேன். திருப்பி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். திருப்பி நைட்டு தண்ணி தெளிச்சேன், வச்சுட்டேன். இந்த மாதிரி ஆச்சு. ஸோ முந்தானத்து காலையில ஊற போட்டது நைட் வந்து பாத்தீங்கன்னா கொலாண்டர்ல போட்டேன். நைட்டு தண்ணி தெளிச்சுட்டு கிளாத் போட்டு மூடிட்டு இதை மூடிட்டேன். திருப்பி காலையில நேத்து காலையில என்ன பண்ணேன், இந்த திறந்து பார்த்தேன். லைட்டா முளை வந்திருந்தது. அகைன் நான் இதை ஃபுல்லா தண்ணி தெளிச்சேன், க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். திருப்பி நைட்டும் என்ன பண்ண, ஓபன் பண்ணி பார்த்தேன். இதுல தண்ணி தெளிச்சேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து 3rd day. இன்னைக்கு வந்து இந்த மாதிரி முளை கட்டி வந்திருக்கு. இந்த முளை கட்டி வச்சிருக்கக்கூடிய பச்சை பயிரை யூஸ் பண்ணி நீங்க அப்படியே சாலட்ல பச்சையாவும் சாப்பிடலாம். இல்ல இது அப்படியே அரைச்சி கூட பச்சை மிளகாய் இஞ்சி போட்டு பெசரட் மாதிரி சுட்டு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா தால் மாதிரி நீங்க கடைஞ்சு கொடுக்கலாம். நான் இது தால் மாதிரி தான் செய்ய போறேன் இன்னைக்கு. எவ்வளவு அழகா லாங் முளை விட்டுருக்கு பாருங்க. இதை நீங்க ஃப்ரைடே அன்னைக்கு ஊற போட்டு சாட்டர்டே சண்டேல ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னாக்கா, இதுல ஒரு பகுதியை சாலட்க்கு, ஒரு பகுதியை தாலுக்கு, இன்னொரு பகுதியை வந்து பெசரட்டு அந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம். வாரத்துல 3 நாள் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரவுட் சாப்பிட்ட மாதிரி ஆயிடும். சோ இந்த பச்சை பயிரோட ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு சாம்பார் பொடி, குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா பச்சை மிளகாய் எது வேணாலும் நீங்க ஆட் பண்ணலாம். நான் இன்னைக்கு சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை. இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு மேல இதை வச்சிடலாம். சுடு தண்ணியில போட்டு எடுத்திருக்கேன் உருளைக்கிழங்கு, காலிஃபிளவர். அதுல இருக்க வார்ம்ஸ் ஏதாவது இருந்தா நம்ம கிளீன் பண்ணுவோம்ல, அதுக்காக சும்மா சுடு தண்ணியில போட்டு எடுத்திருக்கேன். இதை வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமா சால்ட் வேக வைக்கிறதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதுல 2 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். உள்ள பிளேட்டும் போட்டிருக்கேன். அவ்வளவுதான். 7-8 விசில் விட்டு இறக்கிக்கலாம். ஸோ ஒரு 7 விசில் இல்லை 8 விசில் வரட்டும். ஏன்னா நமக்கு வந்து கீழே தண்ணி கொதிச்சு உள்ள அதுக்கப்புறம் வேகணும். பச்சை பயிரும் நல்லா நமக்கு மசிஞ்சு வரணும். உருளைக்கிழங்கு நல்லா குழஞ்சு வந்துச்சுன்னா ஜஸ்ட் தாளிப்பு, ரெண்டுத்துக்கும் தாளிப்பு மட்டும் தான் போட போறேன். இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் எண்ணெய், அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் எண்ணெய், அவ்வளவுதான். இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல கொஞ்சம் இருந்துச்சு இல்ல, அது வரவே இல்லை. உள்ள டைட்டா பிடிச்சிக்கிட்டு இருந்தது. இந்த மாதிரி உடச்சுதான் எடுக்க முடிஞ்சது. பரவாயில்ல, ஹெல்தி தான். இதை நான் அப்படியே வச்சிட போறேன். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா காஞ்ச மிளகாவும் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளும் போட்டு தேங்காய் பூ போட்டு அரைச்சு வச்சுக்கிட்டோம்னா வெங்காயம்லாம் தூவி அடை மாதிரி குட்டி குட்டியா நம்ம சுட்டுக்கலாம். இதை இதுல வடை கூட செய்யலாம். நீங்க என்ன ரெசிபி வேணாலும் செய்யலாம். இதை நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சிட போறேன். இது வெந்து வரதுக்குள்ள டக்குன்னு நான் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வரேன். குளிச்சுட்டு வந்துட்டு ஃபேஸுக்கு நான் எதுவுமே பண்ணல. லைட்டா ஃபேஸ் வாஷ் மட்டும் இப்ப பண்ணிட்டு டக்குன்னு நான் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வந்துடுறேன். வாங்க பாக்கலாம். என்ன மாதிரி ஸ்கின் டோன் இருக்கவங்களுக்கு எப்பவுமே என்னடா கொஞ்சம் கலரா இருந்திருக்கலாமேன்னு தோணும். இருக்கிற கலரும் போயிருச்சு, டேன் ஆயிட்டோம், இல்ல பிரைட்னஸ் வந்து டல் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அச்சோ எப்படி இருந்தோம் இப்படி ஆயிடுச்சு ஸ்கின் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். சோ ஸ்கின் பழையபடி நம்மளுடைய கலரை கொண்டு வரதுக்கும் நல்ல பிரைட்டா ரேடியன்ட் ஸ்கின் வேணும் அப்படின்னு யாரு கேட்டாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னாக்கா விட்டமின் சி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ண போய் இன்னொரு ப்ராப்ளமே இழுத்து விட்டுறக்கூடாது. ஏன்னா விட்டமின் சி எல்லாருக்கும் சூட் ஆகுமான்னு தெரியல. அதை ரெகுலரா யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ரொம்ப ட்ரை ஆக்கணும் ஸ்கின். அப்புறம் இரிட்டேஷன் வரலாம். சில பேருக்கு அது ரெட்னஸ் கூட ஸ்கின்ல கொடுத்துரும். சோ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போய் இன்னொரு ப்ராப்ளம் இழுத்து விட்டுறக்கூடாது. பர்ஃபெக்டா நமக்கு நல்ல ஒரு ரேடியன்ட் பிரைட்னஸ் ஸ்கின்னும் கொடுக்கணும். ஆனா எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாம நம்மளோட ஸ்கின்ன ஒரு பேரியர் வந்து ப்ரொடெக்ட் பண்ற மாதிரியும் இருக்கணும். சோ அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் தான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போறேன். இதுதான் டாக்டர் ஷீட்ஸ் செரமைட் அண்ட் 10% விட்டமின் சி ஆம்பூல் சீரம். டாக்டர் ஷீட் வந்து சேலஞ்சே பண்றாங்க, இந்த சீரம் யாரோடைய ஸ்கின்னுக்கும் இரிட்டேட் பண்ணாது அப்படின்னுட்டு. என்னது விட்டமின் சி நம்மளோட ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணாதா அப்படின்னு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்தது. சேலஞ்சா பண்றாங்களா அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் இருந்தது. இந்த சீரம்ல பவர் ஆஃப் செரமைட்ஸ் அண்ட் விட்டமின் சி இருக்கு. என்னது செரமைடும் விட்டமின் சியும் சேர்ந்த காம்போவா அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே இருந்துச்சு. நம்மள பல பேருக்கு தெரியும் விட்டமின் சி என்ன செய்யணும், டார்க் ஸ்பாட்ஸ் டல்னஸ் இருக்குன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணும், நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் அண்ட் கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு
போயிட்டு வர வர ஒரு ஈவன் ஸ்கின் டோன் கம்ப்ளெக்ஷன் நமக்கு வந்து கொடுக்கும் இல்லைங்களா. இதுல இருக்கிற செரமைடோடைய மாய்ஸ்சரைசிங் அண்ட் சூதிங் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு ஸ்ட்ராங் பேரியரை கொடுத்துடுது. சோ இதுல இருக்கக்கூடிய விட்டமின் சி நம்ம ஸ்கின்னுக்கு இரிட்டேஷன் ஆகாத அளவுக்கு அது தடுத்துரும். ஆனா விட்டமின் சி அது பண்ண வேண்டிய வேலையை கரெக்டா பண்ணிடும். ஏன்னா இதை யூஸ் பண்ணும்போது சில பேருக்கு அந்த ரெட்னஸ் வந்துருமே, இரிட்டேஷன் வந்துருமே, நம்ம பயந்தே விட்டமின் சி நிறைய பேர் யூஸ் பண்ணாம இருப்போம். பட் இந்த காம்போ செம்ம காம்போங்க, அமேசிங்கான விஷயம், அப்சல்யூட்லி ஜீனியஸ் தான் சொல்லுவேன். இந்த செரமைட் அண்ட் 10% விட்டமின் சி ஆம்பியூல் சீரம்ல 99% பியூர் அண்ட் ஸ்டேபிள் விட்டமின் சி இருக்குது. நான் ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்ப டைரக்டா நான் இந்த சீரமை ஃபேஸ்ல அப்ளை பண்ண போறேன். இந்த சீரம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்ல வாட்டரி டெக்ஸ்டர்ல இருக்கு, எக்ஸ்ட்ரீமா லைட் வெயிட்ல தான் இருக்குது, நான் கிரீசியா இருக்கு, அதனாலயே ஸ்கின்ல டக்குன்னு அப்சர்வ் ஆயிடுது. எவ்வளவு சீக்கிரம் அப்சர்வ் ஆயிடுச்சுன்னு பாருங்க. பிஸ்கு பிஸ்குன்னுலாம் இல்ல, ஒரு மாதிரி எண்ணெய் வழிகிற மாதிரிலாம் ஃபேஸ் இல்ல, கரெக்டா அதோட வேலையை செஞ்சிருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். இந்த சீரம் பிரைட்னஸ் அண்ட் ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்கக்கூடிய ஒரு பவர் ஹவுஸ்னு சொல்லுவேன். ஆனா பேரியர் ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸோட, சோ பியூர் ரிசல்ட்ஸ் வித்அவுட் எனி இரிட்டேஷன் இது கொடுக்குது. நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கக்கூடிய இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லாம டாக்டர் ஷீட்ல எந்த ப்ராடக்ட் நீங்க வாங்கினாலும் டாக்டர் ஷீட் வெப்சைட்ல வாங்கும்பொழுது உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஆல்சோ இந்த ப்ராடக்ட் அமேசான், பிளிப்கார்ட், நைகா அண்ட் பர்பிள்லயும் கிடைக்குது. நான் டக்குன்னு போயிட்டு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஸ்கின் கேர் பண்ணிருக்கனால நான் மேக்கப்லாம் எதுவுமே போடல, ஜஸ்ட் லூஸ் பவுடர் மட்டும் கொஞ்சம் போட்டுட்டு லிப் பாம் போட்டிருக்கேன், லைட்டா கண்ணுக்கு மே வச்சிருக்கேன், அவ்வளவுதான், வேலை எதுவுமே நான் செய்யல. அப்புறம் தமிழில் பார்த்தோன்னே சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டேனா அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லை, நேற்று ஐப்ரோ ட்ரிம் பண்ணலான்னு பார்லருக்கு போனேன், கொஞ்சம் ஈரத்தலையோட போயிட்டேன். அப்படியே கொஞ்சம் எனக்கு ஸ்ட்ரைட் ஹேர் இருந்தா எப்படி இருக்கணும்னு ஆசையா இருக்கு, எனக்கு ட்ரையர் போட்டு செட் பண்ணி வைக்கிறீங்களா, ஸ்ட்ரைட்டா ஹேர் செட் பண்றீங்களான்னு கேட்டிருந்தேன். சோ அந்த கிளிப்பிங்ஸ் நான் ஆட் பண்றேன். பார்லர்ல அந்த சும்மா ட்ரை பண்ணி செட் பண்ணி ஏதோ ஸ்ட்ரைட்னிங்கே பண்ணிட்ட மாதிரி, நான் இப்படின்றது என்ன அந்த எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டி சொல்லுவாங்கல்ல, நம்ம என்னவோ வெறும் ஐப்ரோ தான் ட்ரிம் பண்ணுவோம், ஆனா வெளில வரும்போது ஒரு கான்பிடென்ட்டா ஏதோ பெருசா அழகாயிட்ட மாதிரி வருவோம் நம்ம. ஆனா ஆக்சுவலா பார்த்தா அதே மூஞ்சிதான், பெருசா ஒன்னும் வந்து அழகாயிட போறது கிடையாது. பட் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜி அழகா இருக்குன்னு 2-3 வாட்டி சொன்னாங்க. திருப்பி நான் கேட்டுட்டே இருந்தேன். எனக்கு ஹாப்பியா இருந்தது, ஒரு சைல்டிஷ்னஸ் வெளில வந்த மாதிரி இருந்தது. இப்ப ஒரு 2 நாள்ல போயிடும் தான், சும்மா ப்ளோயரை வச்சு ஸ்ட்ரைட் பண்ணி ஹேர் வந்து செட் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். சோ நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன், கிளிப் எல்லாம் பண்ணி குட்டி குட்டி முடியெல்லாம் நிறைய கிளிப் குத்தி போட்டு வச்சிருக்கேன், அவ்வளவுதான். நேத்து நான் போயிட்டு அந்த கிளிப்பிங் வந்து ஆட் பண்றேன் பாருங்க. நான் அதுக்குள்ள கிச்சன்ல போய் என்ன ஆச்சு குக்கர்னு பாக்குறேன், அதை அப்படியே அட்டாச் பண்றேன், வாங்க பாக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கவா உனக்கு எப்படி பிடிக்குதோ பண்ணிக்கோ. ஜஸ்ட் ஹேர் ஸ்ட்ரைட்டா செட் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். நல்லா இருக்கு. ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஸ்மூத்னிங் இந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனா நல்லா ஷைனியா இருக்கணும், நல்லா இருக்கணும், நேச்சுரலா பண்ணணும்னா ஹேர் போட்டாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்ப இல்ல, நான் ஃபர்ஸ்ட் இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் பண்ணா நான் ஹேர் ஸ்ட்ரைட்டா செட் பண்ண சொன்னேன். நல்லா இருக்கா? எனக்கு சூட் ஆகுதா? சூப்பர், சூட்லாம் ஆகுது, எல்லாமே சூட் ஆகும் உனக்கு. ஏன்னா ஸ்ட்ரைட்டா பண்ணா முடி கொஞ்சம் சப்பையாட்ட மாதிரி இருக்கு, வால்யூம் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கு. பட் ஃபேஸ் தான் யாரும் கொஞ்சம் லைட்டா யாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நல்லா இல்லாத மாதிரி இருக்கா, அழகா யாரோ மாதிரி இருக்கா? அழகா யாரோ மாதிரி இருக்குடா. சரியா? நல்லா சூப்பரா இருக்குடா. சரி, ஒரு நாளைக்கு இருந்துக்கோ. திருப்பி நான் கொண்டைக்கு எல்லாம் போட்டேன்னா நாளைக்கே மாறிடும். வேலை செய்யும் தூக்கி கொண்டை போட்டேன்னா. ஸோ அழகா இருக்குல்ல? நல்லா இருக்கும். போலாமா? வரல, கொஞ்சம் முடி போட்டு போடணும், மற்ற முடி தூக்கி முடி போட்டக்கூடாது. அந்த பக்கம் இந்த மாதிரி 2 முடி எடுத்து போடுங்க. அவ்வளோதான், அடுத்து பறக்கும். வரல. கிச்சனுக்கு போறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த சீரம் பத்திலாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, எந்த ஒரு ப்ராடக்டா இருந்தாலும் இன்னைக்கு நான் யூஸ் பண்ணிட்டேன், இல்ல ஒரு 2 நாள் யூஸ் பண்ணிட்டேன், 3 நாள் யூஸ் பண்ணிட்டேன், ரிசல்ட்ஸ் வரலன்னு சொல்லக்கூடாது. 2 நாள் 3 நாள் யூஸ் பண்ணாலும் ரிசல்ட்ஸ் வரும்னு யாராவது சொன்னாலும் நம்பவே நம்பாதீங்க. கண்டினியூஸா நம்ம யூஸ் பண்ணாதான் ரிசல்ட்ஸ் வந்து நல்லா கொடுக்கும். ஸோ ரெகுலரா யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஹெல்த்தியா ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரியான ஃபுட்டும் சாப்பிடுங்க, நிறைய தண்ணியும் குடிங்க. உங்களோட ஸ்கின்ல நல்ல விசிபிள் ரிசல்ட்ஸ் வரதை நீங்க கண் கூட பாப்பீங்க. வாங்க நம்ம கிச்சனுக்கு போயிடலாம். ஐயோ, பட்டு திருப்பி தண்ணி கொட்டிருச்சு. ஆஹா, சுடுது. சூப்பரா வந்திருக்கு. இதை எடுத்து இதுல வச்சிடலாம். வாவ், இதுல சால்ட் போட்டு கடைஞ்சு தாளிக்க வேண்டியதுதான். இந்த கிரேவிக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன தாளிப்பு வேணாலும் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்குக்கு மசாலா பொடி நான் வந்து வெறும் சிகப்பு மிளகாய் தூள் தான் போட்டு தாளிக்க போறேன், அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். கமிங் டு த ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, தம்ப்நெயில்ல டைட்டில்லையே பார்த்துருந்துருப்பீங்க, சொந்த வீட்டை விற்க போறேனா அப்படின்ட்டு.
ஆமாங்க, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், உங்ககிட்டயும் சஜஷன்ஸ் கேட்கணும்னு நினைச்சேன். எங்களுக்கு இப்போ ஒரு ஹியூஜ் மணி தேவைப்படுது. ஹியூஜ் மணின்றதுனால யார்கிட்டயும் போய் நம்ம கேட்க விருப்பப்படல, யாரையும் டிஸ்டர்ப் பண்ண விருப்பப்படல. நமக்கே கொடுக்க வேண்டியவங்க சில பேர் இன்னும் கொடுக்கல. அதெல்லாம் கொடுத்தா கூட பாதி நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அதெல்லாம் அப்படியே ஓர வச்சிருவோம். இப்ப நமக்கு நான் ஹியூஜான மணி தேவைப்படுது. அது எப்படி புரட்டலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது 3 ஆப்ஷன்ஸ் எங்க கிட்ட இருக்குங்க. ஒன்னு, என்கிட்ட ஜுவல்லரி இருக்கு, நான் ஜுவல்லரியை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஜி வந்து ஜுவல்லரியை கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம் கார்த்தி, ஆனா நமக்கு வந்து நீ கழுத்துல போடுறதுக்கே இல்லாம போயிடுதே கார்த்தி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. எங்களுக்குள்ள டிஸ்கஷன்ல ஜுவல்லரி வேண்டாம் அப்படின்றத யோசிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து போயிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜி வந்து வாங்கி நீ ரொம்ப நாள் யூஸ் பண்ணவே இல்லையே அப்படின்றது, அதனால விற்க வேண்டாம் அப்படின்னு அவரு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், ப்ராப்பர்ட்டின்றது வீட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆச்சு. ப்ராப்பர்ட்டி இருந்தா நாளைக்கு ஷர்வின் குட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சேன். ஏன்னா மண்ணில் போடுறதும் நல்லதுதான், பொண்ணுல போடுறதும் நல்லதுதான். பட் கம்பேரிட்டிவ்லி மண் வந்து நமக்கு ரொம்ப நல்ல விஷயமா நடக்கும். பட் ஃபேமிலியில எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணும்பொழுது என்னுடைய அப்பாவுமே வீட்டெல்லாம் விற்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. பட் எனக்கும் ஜிக்கும் கடைசியில கன்வர்சேஷன்லாம் முடிச்சு டிஸ்கஷன்லாம் முடிச்சு வரும்போது எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்மளுடைய சொந்த வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் இப்ப இருக்க வீட்டுக்கும் 50 கிலோமீட்டர்ஸ்ல டிஸ்டன்ஸ் இருக்கு. அடுத்து திருப்பி நம்ம வீட்டை வாடகைக்கு போடணும், இல்ல அடுத்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் நாங்க அப்பாவை தான் எதிர்பார்க்க வேண்டியிருக்கு, அப்பாவை தான் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு. இவ்வளோ வயசு இருக்கும் நமக்கு செய்ய வேண்டிய எல்லாமே நம்ம பேரண்ட்ஸ் செஞ்சுட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவங்களுக்கு செய்யணும், ஆனா உபத்திரமா இருக்கக்கூடாது. உபத்திரம்னு அவங்க நினைக்கலனாலும் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அதிக வேலை கொடுக்கறதோ டென்ஷன் கொடுக்கறதோ இருக்கக்கூடாது, அவங்களை பீஸ்ஃபுல்லா இருக்க விட்டுறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்க எல்லாருக்குமே தெரியும், அம்பத்தூர்ல நமக்கு சொந்த வீடு இருக்கு. அந்த வீடை நான் பத்தி டாக்குமெண்ட்டும் வாங்கிட்டோம், லோனும் அடைச்சிட்டோன்றதை நான் காமிச்சிருந்தேன். அது இல்லாம இப்ப மாம்பாக்கத்துல நாங்க வந்து ஒரு 1500 கம்மியா ஒரு நிலம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலமும் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அதோட டீடைல்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். என்னோட லைஃப் ஃபுல் ஸ்டோரி உங்க எல்லாருக்குமே தெரியும். மணிலாம் எங்க இருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, அதை நான் எந்த மாதிரிலாம் ஜுவல்லரி எல்லாம் வித்து காரெல்லாம் வித்து நாங்க வந்து ரெடி பண்ணோம், எங்க எஃப்டி எல்லாம் உடைச்சோம், இந்த எல்லா ஸ்டோரிஸும் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்ப இந்த நிலத்தை கொடுக்கலாமா, நகையை கொடுக்கலாமா, வீடை கொடுக்கலாமா பொழுது நாங்க இப்ப என்ன முடிவு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசியில இந்த டாபிக் தான் போயிட்டு இருக்கு. வீடை வந்து வித்துடலாம், நம்ம சொந்த வீட்டை அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஏன்னா வீடுன்றது ஆல்ரெடி 8 இயர்ஸ் ஓல்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 10 இயர்ஸ் இன்னையில இருந்து 10 இயர்ஸ் கழிச்சு பார்த்தா அது ஒரு 18 இயர்ஸ் ஓல்ட் ஆயிடும். அதோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுறதும், இப்ப நாங்க நிலம் வாங்கியிருக்கோம்ல அதை இன்னையில இருந்து 10 இயர்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா அதோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுறது. இது ரெண்டுத்துல எதை வித்துடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீடு வந்து ஓல்டு ஹவுஸ் ஆயிடும். அதுக்கும் அப்ரிசியேஷன் இருக்கும், ஆனா பெருசா அப்ரிசியேஷன் இருக்காது when compared to the plot land. லேண்டுக்கு 10 இயர்ஸ்ல கம்பேரிட்டிவ்லி நல்ல அப்ரிசியேஷன் இருக்கும். ஸோ லேண்ட் அப்படியே வச்சுக்கிட்டா ஃபியூச்சர்ல ஷர்வனுக்கு காலேஜ் ஃப்ரீ சீட்லாம் கிடைக்கல அப்படின்னா, முக்கியமான காலேஜ் படிப்புக்கு குழந்தை ஆசைப்படுறான்னா நம்ம வந்து படிப்புக்கு வந்து செலவு பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், இல்ல அவனோட கல்யாணத்துக்கு அவனோட லைஃப்க்கு பிசினஸ்க்கு எதுக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால அந்த நிலம் இருக்கட்டும் அப்படின்னு யோசிச்சோம். வீடை வந்து கொடுத்துடலாம். ஒன்னு நான் சொன்ன அந்த அப்ரிசியேஷன் வேல்யூனாலையும், இன்னொன்னு எங்களுக்கு ஹியூஜ் அமௌண்ட் அவசரமா தேவைப்படுது. 3 வந்து என்னோட பேரண்ட்ஸை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அடுத்தடுத்து அவங்கள வந்து அந்த வீட்டுக்கு எது செய்யணும்னாலும் நான் அவரை தான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ அவங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம், அவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல அப்படின்றதுனால இந்த மாதிரி டாபிக் போயிட்டு இருக்கு. அதுவே மனசு வந்து ரொம்ப நாளா எனக்கு மனசு நெருடலாவே இருந்தது. என் ஃபேஸ் டல்லாறது, என்னோட ஹெல்த், அந்த மாதிரி எதுலையுமே நான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆரம்பிச்சாலும் நான் பண்ண முடியாத காரணம் இதெல்லாம் எங்க லைஃப்ல ஃபேமிலியில நாங்க கோத்ரூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப நிலமே விற்கணும்னா கூட யார்கிட்டயாவது நாங்க சொல்லி யாராவது வீடு காட்டணும்னா கூட ஒருத்தரவங்க வந்து பார்க்கும்போதுலாம் அப்பதான் கதவை திறந்து காட்டணும். இந்த மாதிரி அப்பாக்கு நான் நிறைய விஷயங்கள் பிரச்சனை எல்லாம் நம்மளால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் அவசர தேவைக்கு நம்ம வந்து கொடுத்துடலாம். எங்களுக்கே கொடுக்க வேண்டியவங்க சில பேர் இருக்காங்க. பட் அவங்க கிட்ட போயிட்டு இப்ப கொடுங்கன்னு நம்ம டைட்டா கேட்கவே முடியாது. கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க கரெக்டா கொடுத்துட போறாங்க. ஏமாத்தணும் இழுத்து அடிக்கணும்ன்றவங்க நம்ம கேட்டாலும் கொடுக்க போறதுதான் இல்ல. அவசர தேவைக்கு வேணா இப்ப தூக்கிய டக்குன்னு கொடுத்துட போறாங்க. ஸோ நம்மளோட மணியை நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னுட்டு என் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டா ஹெல்ப் கேட்டா கண்டிப்பா செய்வாங்க. பட் நானும் ஜியும் ரொம்ப பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி அவங்க கிட்ட தான் கேட்கணும்ன்ற நிலைமையில இருந்தோம்னா நம்ம போய் கேட்கலாம். பட் நம்மளாலேயே சமாளிச்சிட முடியும் அப்படின்னும் போது நம்ம கிட்ட இருக்கிறதுலயே ஏதாவது ஒன்று ஒரு சுழற்சி பண்ணிக்கலாம். இதை தூக்கி அதில் போடுறது, அதை தூக்கி இதில் போடுறது, அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சோம். ஸோ வீடு எவ்வளோக்கு போக போகுது அப்படின்றதெல்லாம் விசாரிக்கணும். அதை விற்கலாமான்றதை யோசிக்கணும். அது விற்றா எவ்வளோ காசு வரும் அப்படின்றத யோசிக்கணும். அது பத்தலைன்னா ஜுவல் கொடுக்க வேண்டி போகுமா, எல்லா ஜுவல்லையும் கொடுக்கணுமா, இல்லை பாதி ஜுவல் கொடுத்துட்டு பாதி ஜுவல்ல வச்சுக்கலாமா, இல்லை மொத்த ஜுவல்லையும் அடமானம் போட்டா பத்துமா, இப்படின்ற மாதிரி யோசனைகள்லாம் போய்கிட்டே இருக்கு. இவ்வளோ கன்ஃபியூஷன்ல நான் இருக்கேன். நீங்க என் சிச்சுவேஷன்ல இருந்தீங்கன்னா உங்ககிட்ட ஜுவல்லரியும் இருக்கு, ஒரு வீடும் இருக்கு அம்பத்தூர்ல, அண்ட் மாம்பாக்கத்துல ஒரு லேண்ட் ஒரு 1500 விட கொஞ்சம் கம்மியா
ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு. இது மூணுத்துல நீங்க எதை கொடுப்பீங்க, எது ரொம்ப வைஸ் டிசிஷனா இருக்கும் அப்படின்றத நீங்களும் சொல்லுங்க. ஆல்ரெடி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கிறதுனால, முடிவெடுக்கிறதுக்கு கொஞ்சம் திணறிட்டு இருக்கிறதுனால நிறைய கமெண்ட்ஸ் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதை பார்த்தாக்கா எங்களுக்கு வந்து ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி தோணும். வீட்லயும் நாங்க கேட்டிருக்கோம். இந்த ஹியூஜ் மணி எதுக்கு எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ற ரீசன்ஸ்லாம் நான் அடுத்தடுத்த vlogல உங்களுக்கு லைனா நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிம்பிளா ஈஸியா முடியாது. நம்ம கனவு காண ஆரம்பிச்சதுல இருந்து அதுக்கு மணி அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறதுல இருந்து அந்த கனவுக்காக ஓடி ஓடி உழைச்சு எறும்பு சேமிக்கிற மாதிரி சேமிக்கிறதுல இருந்து எல்லாத்துல இருந்தும் ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் நான் ஒரு vlog-ஆ ஷேர் பண்ணிட்டு வரும்பொழுதுதான் கடைசியில நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய ட்ரீம் அச்சீவ் பண்ணும்போது இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க இவங்க பின்னாடி பிஹைண்ட் த சீன் அப்படின்றதும் எல்லாருக்கும் தெரியும். ஜஸ்ட் லைக் தட் இவங்களுக்கு என்னப்பா அப்படின்னு எல்லாரும் பேசிடுவாங்க. நம்ம எல்லாருமே அதை ஃபேஸ் பண்ணக்கூடியதுதான், ஈஸியா சொந்தக்காரங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் அதுக்கு பிஹைண்ட் த சீன் நம்ம எவ்வளவு உழைப்பு போடுறோம்னு நமக்கு தான் தெரியும். கடகடன்னு ஏதோ ஒப்பிக்கிற மாதிரி சொல்லிட்டேன். பிகாஸ் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா நிறுத்தி நிதானமா சொல்ற அளவுக்கு இல்ல, அவ்வளவு பதட்டமா இருக்கேன், நானு இமோஷனலா இருக்கேன். நானு உங்க கூட ஷேர் பண்ணதுல ஏதோ பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருந்தது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்களா இருந்தா ஒரு சிஸ்டரா எனக்கு என்ன சொல்லுவீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாங்களும் வீட்டுல பெரியவங்க கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு என்ன முடிவு பண்றோம் அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட சொல்றேன். அடுத்தடுத்த vlog கண்டினியூஸா பாருங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் இத்தனை நாள் சப்போர்ட் பண்ண ஒருவருக்கும் நன்றி. பேக் டு vlog. கார்த்திகை தீபத்துக்கு இறக்கி வச்ச எல்லா விளக்கையும் திருப்பி ரெடி பண்ணி கிளீன் பண்ணி மேலேயே வைக்கிறதுக்கு பேக் பண்ணிட்டேன். அதுக்குள்ள ஷர்வினே ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாரு. அவரும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அவருக்கும் கொஞ்சமா சாதம் எல்லாம் போட்டு கொடுத்தேன். பச்சை பயிர் கடையல் வந்து கொஞ்சம் காரம் இல்லாம செஞ்சிருந்தேன். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சாப்பிட்டு இருந்தாரு. இந்த வீடியோல காமிச்சிருந்த ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய சஜஷன்ஸையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். டாடா. பை.